சத்தியநாராயண விரத மகாத்மியம் இரண்டாவது அத்தியாயம். பின்னும் சூத புராணிகர் ரிஷிகணங்களை நோக்கி, ஓ ரிஷீஸ்வரர்களே, மேற்சொல்லிய விரதத்தை முன்பு எவரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தனர். மாதம் மும்மாறி பெய்து நாடு எங்கும் செழித்து ஓங்கி ரமணீயமானதாகிய காசிப்பட்டினத்தில் விசேஷ தரித்திரவானாகிய ஓர் பிராமணன் இருந்தான். அன்னவன் பசியின் கொடுமையால் மெலிந்து பிரதிதினம் பூமியில் சஞ்சரித்து கொண்டிருக்க அந்த ஏழை பிராமணனை நோக்கி, ஏழை பங்காளனும் பிராமண வாத்சல்யகாரனுமான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிள பிராமண வேடங்கொண்டு அந்த ஏழை பிராமணனுக்கு பிரத்யட்சமாய், ஓ பிராமணா, தரித்திரவானாக துக்கத்தை அனுபவித்து கொண்டு நீ ஏன் பூமியில் சஞ்சரிக்கிறாய்? அதை விவரமாய் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். இந்தப்படி கபட வேஷதாரியாகிய ஸ்ரீமன் நாராயணன் கேட்டதும் தரித்திரவானாகிய ஏழை பிராமணன், ஐயா, நான் மிகவும் தரித்திரவானாகையால் பசியின் கொடுமை பொறுக்காமல் அலைந்தேன். ஐயா புருஷோத்தமரே, இத்தரித்திரம் நீங்க உங்களுக்கு ஏதேனும் உபாயம் தெரிந்திருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள் என கேட்டான். உடனே ஸ்ரீமன் நாராயணனாகிய கிள பிராமணன் சொல்லுகிறார், ஒய் பிராமணா, சத்தியநாராயணன் என்னும் திருநாமமுடைய மகாவிஷ்ணு கோரிய வரங்களை கொடுத்து ரட்சிப்பார். ஆகையால் மனுஷன் எந்த விரதத்தை அனுஷ்டித்து துக்க சாகரத்தை நீக்குவானோ அப்படிப்பட்ட விரதத்தையும் நீயும் அனுஷ்டித்து சுகமடைவாய் என்று அவ்விரதத்தின் விருத்தாந்தமெல்லாம் தெரிவித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அந்தர்தானமானார். உடனே அந்த ஏழை பிராமணன் அவ்விரதத்தை அனுஷ்டிக்க எண்ணங்கொண்டு அன்றிரவு தூக்கமின்றி சுதேசித்தனாய் உதயகாலம் எழுந்து சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க பிரயத்தனப்பட்டு அது நிறைவேறுவதற்கு பொருள் வேண்டி ஆங்காங்கு யாசிக்க அன்று விசேஷ பொருள் அகப்பட்டது. அதை கொண்டு தனது பந்துக்களுடன் தானும் ஏகமாய் சத்தியநாராயண விரதம் அனுஷ்டித்து முடித்து அவ்விரத மகாத்மியத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் திருவருளாலும் சகல துக்கங்களையும் தரித்திரத்தையும் போக்கிக் கொண்டு சர்வ சம்பத்தை உடையவனாகிவிட்டான். அது முதல் அப்பிராமணன் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு வந்து சர்வ பாப நிவாரணனாய் மோட்சம் அடைந்தான். ஆகையால் பூலோகத்தில் யாராகிலும் எப்போதாகிலும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாரேல் அத்தருணமே சகல சம்சார துக்கங்களை நசிக்கச் செய்யும் என்று ஸ்ரீமன் நாராயணன் நாரதருக்கு சொல்லியபடி சவுனகாதி முனிவர்களுக்கு சூதபுராணிகர் சொல்லி அருளினர். பின்னர் சவுனகாதியர் சூதரை பார்த்து, ஓ மகாத்மா, மேற்படி பிராமணனால் அனுஷ்டிக்கப்பட்ட விரதத்தின் மகிமையும் விதானத்தையும் அறிந்து பூமியில் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை விபரமாக சொல்லுங்கள் என்று கேட்டனர். அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு சூதபுராணிகர் சொல்லுகிறார், ஓ ரிஷிகணங்களே, முன் சொல்லிய ஏழை பிராமணன் தான் இவ்விரதத்தை தன் பந்துக்களுடன் கூடி அனுஷ்டிக்கும் நாளில் அவ்விடம் ஓர் விறகு விற்கும் ஏழை அப்பிராமணன் வீட்டின் அருகே விறகு கட்டை வைத்து தாகத்தினால் பீடிக்கப்பட்டு அவ்வீட்டிற்குள் சென்று தாகமருந்தி அப்பிராமணனுக்கு நமஸ்கரித்து, ஓ சுவாமி, தங்களால் அனுஷ்டிக்கப்படும் இவ்விரதத்தின் மகிமை என்ன? இதனால் என்ன பலன் கிடைக்கும்? இவை யாவும் அருள் புரிந்து எனக்கு சொல்லுங்கள் என கேட்டான். உடனே அந்த நாராயணன் திருவருள் பெற்ற பிராமணன் சொல்லுகிறார், அப்பா விறகு விற்பவனே, இவ்விரதம் சத்தியநாராயண விரதம் என்பார்கள். இதை அனுஷ்டிப்பதால் சகல சம்பத்துக்களை அடையலாம். இவ்விரதத்தினால் எனக்கு தன தானிய சம்பத்துக்கள் உண்டாயிற்று என்று சொல்லியதும் விறகு விற்பவன் கேட்டு சந்தோஷித்தவனாய் அவ்விரதத்தை செய்யும் முறைகளை தெரிந்து கொண்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம் புசித்து தனது இருப்பிடமாகிய ஊருக்கு சென்று சத்தியநாராயண சுவாமியை மனதில் ஸ்மரித்து, இன்று விறகு விற்பனையில் எவ்வளவு பொருள் கிடைக்குமோ அதை கொண்டு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து விறகுகளை தலையில் தூக்கி கொண்டு போய் பட்டணத்தில் தனவந்தர்கள் உண்டான இடத்தில் விறகுகளை விற்றதில் 2 பங்கு அதிகமாய் பணம் சம்பாதிக்கப்பட்டவனாய் மிக சந்தோஷமடைந்து அப்பொருள்களை கொண்டு வாழைப்பழம், சர்க்கரை, நெய், பால், தயிர், தேன், கோதுமை மாவு முதலியதுகள் வாங்கி கொண்டு தனது வீடு சேர்ந்து அன்று தனது பந்து மித்திரர்களுடன் கூடி சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அவ்விரத மகாத்மியத்தால் விசேஷ பொருள், தனம்,
சம்பத்து இவைகளை நிறைய அடைந்து இகலோகத்தில் சுகானுபவங்களை அனுபவித்து பிறகு சத்தியலோகம் அடைந்து மோட்சம் அடைந்தான். ஸ்ரீ சத்யநாராயண விரத மகாத்மியம் 2வது அத்தியாயம் முடிந்தது. வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல போயா மைக்க பயன்படுத்தி தான் என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கேன். லோ பட்ஜெட்ல இது பெஸ்ட் சாய்ஸ் ரொம்ப கிளியரா பதிவாகுது. நீங்களும் உங்க வாய்ஸ் பதிவுக்கு இதை பயன்படுத்துங்க. அன்பான நண்பர்களே, நமது தமிழ் கதைகள் தொடரும். மேலும் பல அற்புதமான கதைகள் வர உள்ளன. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.